காரைக்குடியில் கால்நடைகளுக்கு போட்டியாக சாலை நடுவே படுத்துக்கொண்டு செல்போனில் ரீல்ஸ் பார்த்து ரகளை செய்த போதை ஆசாமியால் பரபரப்பு ஏற்பட்டது. அரை ட்ரவுசருடன் படுத்துக்கொண்டு அட்டகாசம் செய்தவருக்கு முகத்தில் அறை கொடுத்து பொதுமக்களே திருத்தியது எப்படி? தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என பாடாத குறையாக நடுரோட்டில் படுத்துக்கொண்டு ஜன்னிலையில் காலை ஆட்டிக்கொண்டிருக்கும் இவரை உள்ளிருந்து இயக்கிக் கொண்டிருப்பது ஒரு குவார்ட்டர் பாட்டில் மது என்றால் அது மிகையல்ல. அடிக்கிற வெயிலில் தார் ரோட்டில் படுத்துக்கொண்டு போரடிக்காமல் செல்போனில் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தவர் போதை தெளிந்து தன்னிலைக்கு வந்தது எப்படி? போதை தலைக்கேறிய ஆசாமிகள் சமுதாயத்தில் தனித்து செயல்படுவார்கள் என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையே இல்லை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பர்மா காலனி பகுதியில்தான் இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது. கால்நடைகள் மட்டும்தான் சாலையின் நடுவே படுக்குமா? நாங்கள் என்ன அதற்கு சடைத்தவர்களா என கேள்வி எழுப்பியபடி கொதிக்கும் சாலையில் குதூகலமாக படுத்துக்கொண்டு கொண்டாட்டமாக செல்போன் பார்த்து கொண்டிருந்தார் அந்த போதை ஆசாமி. இடையிடையே சாலையில் நடந்து செல்லும் பெண்களை வேறு கிண்டலடித்து கலாய்த்து கொண்டிருந்தார். இந்த வினோத ஜந்து யார் என வெறித்து பார்த்தபடி வாகன ஓட்டிகள் கடந்து சென்று கொண்டிருந்தனர். காரில் வந்தவர்கள் கவனம் சிதறாமல் ஓட்டியதால் போதை ஆசாமி உயிருக்கு சேதாரமின்றி நொடிக்கு நொடி தப்பித்துக் கொண்டிருந்தார். அப்போது தீவிரவாதியை பார்ப்பது போல் திருதிருவென பார்த்தபடி போதை ஆசாமியை கடந்து சென்ற அந்த நபர் திரும்பி வரும் பொழுது 5 பேரை அழைத்துக் கொண்டு ஆம்சை முறுக்கி கொண்டு வந்தார். அந்த கும்பல் சாலையில் சாஷ்டாங்கமாக படுத்து கிடந்தவரை தட்டி எழுப்பி 2 அறை கொடுத்ததில் ஜன்னிலையில் இருந்து தன் நிலைக்கு திரும்பினார் அந்த போதை ஆசாமி. அடுத்த முறை மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு என மது பாட்டலில் பொடி எழுத்தில் எழுதப்பட்டிருக்கும் வாசகத்தை படித்து பார்த்து அவர் திருந்தி விடுவார் என்ற நம்பிக்கையில் போதை ஆசாமியை ஓரமாக மரத்தடியில் உட்கார வைத்து விட்டு கலைந்து சென்றது அந்த கும்பல்.